ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேல்குலஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் u ஈக்குவல் டு 2xy, v ஈக்குவல் டு x² - y², x இஸ் ஈக்குவல் டு r cos θ, y ஈக்குவல் டு r sin θ, ஃபைண்ட் டோ uv பை டோ r θ. அதாவது யூயும் வியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூவும் வியும் ஆர் தீட்டான்ற டேர்ம்ஸே இதில் இல்லை. அப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டோ யூ பை டோ வி பை டோ ஆர் கமா தீட்டா இதை நான் எப்படி பண்ண போகிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் கமா தீட்டா என்னால் பண்ண முடியாது. ஆனால் என்னால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் பண்ண முடியும். ஸோ இந்த யூவியை நான் எக்ஸ் அண்ட் ஒயில் தான் பண்ண முடியும். பட் ஆன்சர் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டாவில் நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு டோ யூவி பை டோ ஆர் தீட்டா, அதாவது விச் இஸ் கொஸ்டின். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது வந்துடும். அதாவது டைரெக்டாக ஆர் தீட்டா யூவியில் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுற போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், இது போனால் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம ஒன்றா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நான் பண்ணுறேன். அதாவது டோ யூ கமா வி பை டோ எக்ஸ் இன்ட்டு கமா டோ ஒய். இது எப்படி பண்ணலாம், டோ யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கா, டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய். அடுத்து வி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், டோ வி பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய். இதோ இருக்குது பாருங்கள் ரெண்டு. இதை முடிச்சிட்டிங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வாட் இஸ் டோ யூ பை டோ எக்ஸ். இங்கே பாருங்கள், டோ யூ பை டோ எக்ஸ். யூ என்னது 2xy. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா எக்ஸ் 1 ஆகிடும், இந்த கான்ஸ்டன்ஸ் 2y இருக்கும். வந்துருச்சு ஆன்சரு. அடுத்து டோ வி பை டோ யூ பை டோ ஒய். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோன்னா ஒய் 1 ஆகிடும், தட்ஸ் கான்ஸ்டன்ட் 2x வந்து கொஸ்டினில் வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள் கீழே டோ வி பை டோ எக்ஸ். இந்த வியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயரில் எக்ஸே இல்லை, அது கான்ஸ்டன்ட், அப்போ 0. இங்கே பாருங்கள் 2x. அடுத்து டோ வி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இங்கே எக்ஸ் 0 ஆகிடும், -2yன்னு வரும். இதை எழுதி முடிச்சு இதை நார்மலாக நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் -4y² -4x². -4 காமனாக எடுத்துட்டா x² + y². பட் வாட் இஸ் யுவர் x² + y²? தட் இஸ் ஈக்குவல் டு யுவர் r². எப்படி அதை கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. அப்போது x² r² cos² தீட்டா, y² r² sin² தீட்டா. r² காமன் எடுத்தால் என்ன வரும், cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா. அதோட ஆன்சர் 1ன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் r² வந்துருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். x² + y² r² cos² தீட்டா ப்ளஸ் r² sin² தீட்டா. r² காமன் எடுத்தால் நம்ம ஐடென்டிட்டியில் வந்துடும், cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா = 1. ஸோ x² + y²ன்ற டேர்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், r²ன்றதை போட்டேன். இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட் இந்த இது நான் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், டோ எக்ஸ் பை டோ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா பண்ண போகிறோம். எக்ஸுன்றது என்னது, ஆர் காஸ் தீட்டா. அப்போது இப்போ இதை நான் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், டோ எக்ஸ் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா. எப்படி எழுதணும், எக்ஸை ஆர் வச்சு தீட்டா வச்சு எழுதணும். டோ எக்ஸ் பை டோ ஆர், டோ எக்ஸ் பை டோ தீட்டா. அடுத்து ஒய்யை ஆர் அண்ட் தீட்டா வச்சு எழுதணும். டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ தீட்டா. சரி, இப்போ அதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். டோ எக்ஸ் பை டோ ஆர், அதாவது எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது ஆர் வில் பிகம் 1. அப்போ காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், என்னோடய ஆன்சர் காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. அடுத்து டோ எக்ஸ் பை டோ தீட்டா வச்சு பண்ணும்போது ஆர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், காஸ் தீட்டா வில் பிகம் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அந்த ஆர் வரும், ஒரு காஸ் தீட்டாக்கு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ -r சைன் தீட்டான்னு வந்துருச்சு. அடுத்து டோ ஒய் பை டோ ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் கண்டுபிடிச்சோன்னா ஆர் 1 ஆகிடும், சைன் தீட்டா அப்படியே வரும். பாருங்கள், சைன் தீட்டா வந்திருக்கு. அடுத்து ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, டோ ஒய் பை டோ தீட்டா. இது எப்படி வரும், தீட்டா வச்சு பண்ணோன்னா ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படியே வரும், சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டான்னு வரும். இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா ஆர் cos² தீட்டா ப்ளஸ் ஆர் sin² தீட்டான்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஆர் cos² தீட்டா மைனஸ்
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஏன்னா இந்த சைடு மைனஸ் ஆஃப் இந்த சைடு, ஸோ ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஆரை காமனாக எடுத்துட்டோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. பை ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு. ஸோ இது ஆர். இப்போ நான் என்னோடய 2 பார்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்னோடய ஆன்சர் வேணும்னு வச்சுக்கோங்க, டோ யூ வி வித் ரெஸ்பெக்ட் டு டோ ஆர் தீட்டா. நான் இது ஏற்கனவே இந்த ஃபார்முலா முன்னாடி எழுதியிருக்கேன். யூவி ஆர் தீட்டாவில் இல்லாததுனால வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், அதுக்கடுத்து அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா. இதை தனியாக கண்டுபிடிச்சோம் -4r² முன்னாடி, இதை தனியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்னு. ஸோ -4r² இன்ட்டு ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு -4r², சாரி r3. தேங்க்யூ.